streets where the neon glows. Teenagers hustle and the secrets they hold. T-E-E-N, they spell it out loud. Chasing dreams, breaking rules, they're unbound. Teenagers, wild hearts on fire, running from shadows fueled by desire. Late night schemes, they're the kings and queens in this concrete jungle where danger convenes. In the city streets where the neon glows. Teenagers hustle and the secrets they hold. T-E-E-N, they spell it out loud. Chasing dreams, breaking rules, they're unbound. In the city streets where the neon glows. Teenagers hustle and the secrets they hold. T-E-E-N, they spell it out loud. Chasing dreams, breaking rules, they're unbound. Teenagers, wild hearts on fire, running from shadows fueled by desire. Late night schemes, they're the kings and queens in this concrete jungle where danger convenes. Teenagers, wild hearts on fire, running from shadows fueled by desire. Late night schemes, they're the kings and queens in this concrete jungle where danger convenes. Danger convenes. This concrete jungle where danger convenes. Graffiti walls tell the stories untold. Teenagers whisper as secrets unfold. From alleyways to rooftops high, they dance with danger, reach for the sky. Graffiti walls tell the stories untold. Teenagers whisper, secrets unfold. From alleyways to rooftops high, they dance with danger, reach for the sky. T-E-E-N, rebels with the cause. In this crime thriller, they bend the laws. Hip-hop beats echo through the night. Teenagers fight for their place in the fight. Teenagers, wild hearts on fire, running from shadows fueled by desire. Late night schemes, they're the kings and queens in this concrete jungle where danger convenes. T-E-E-N, rebels with the cause. In this crime thriller, they bend the laws. Hip-hop beats echo through the night. யாரும் தெரியலடா. புது நம்பர் மெசேஜ். சரிவா, ஷூட்டிங் தொடங்கும். நல்லா நடிக்கும் சரியா? கவக்கிற மாதிரி நடி. நீ அங்கேருந்து ஓடி வர மாதிரி சரியா? ஓகேவா? தென்னா மச்சான் எல்லாமே சரிதானடா? எல்லாமே சரிடா. அந்த வீடியோ குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் குறவா இருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்ததுன்னா வேஸ்ட்டாடா. எடுத்தது ஒரு வீடியோ, இதில் என்ன இவ்வளோ நேரம்? நினைக்கிறேன் இவங்க வேற ஏன்டா ஏசுற? அப்புறம் என்ன மச்சான், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு தான். இதுக்கு போனால் எப்படியாச்சும் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும்டா. ஏன்னா பெருசாக எந்த டீமுமே வரல, நம்ம மட்டும்தான் இருக்கோம். இப்போ இதுவும் நம்மளுக்கு போச்சுன்னா அவ்வளோ தாண்டா. இல்லை ஜெயிச்சா சரி 70,000 ரூபா கிடைக்கும். இப்போ அதுவும் இல்லைன்னாச்சு, என்னடா பண்ணுறது? சி மச்சான் யார்கிட்ட ஃபோன்ரா இது? சாம்பிடா ஓடி வச்சிருக்கான்னு பார்ப்பேன். மச்சான் என் ஃப்ரெண்டுக்கோ பெஸ்டின்னு ஒருத்தர் டாக் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அடிக்கணும் மச்சான். மச்சான் இங்கே பாருவே. மச்சான் என்ன இது? மச்சான் இங்க பாருடா. கொடு என்னன்னு பார்ப்போம். அடே இந்த கேமரா 50,000மா? அடே இது வெளியே 2 லட்சம்டா. 50,000 கொடுக்குறாங்க. 2 லட்சம் கேமரா 50,000மா? இது தேவையில்ல. ஆமாண்டா. அடே இந்த மாதிரி ஒஃபர்லாம் கிடைக்காதா? இதுக்கு நம்ம காசு செலவழிச்சாலே எப்படியாச்சும் ரோல் பண்ணி சரி எடுத்துடலாம். இங்கே பாருவே. அடே அப்படின்னா நம்ம இந்த ஒரு கிழமைக்குள்ள காசு எப்படியாவது ரோல் பண்ணிடும். ஆமாண்டா, வீட்டில் வந்து களை எடுத்து சரி 50,000 செட் பண்ண பார்ப்போம். ஆமாண்டா, இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நம்ம காசு செட் பண்ணிட்டோம்னா எப்படியாவது அந்த கேமராவையும் வாங்கிடலாம். கேமரா வாங்கிட்டு இந்த போட்டியிலே எப்படியாவது வின் பண்ணிடலாம். மச்சான் எனக்குலாம் ஒரு செட்டிஸே இல்லை. நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு முடிவுன்னு எடு. உனக்கு செட்டிஸ் இல்லைனா இதே மாதிரி ஆஃபர் மறுபடியும் கிடைக்குமா? எந்த கம்பெனியும் நல்லா பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வாங்குடா. இது அப்படி ஏதாவது பிரச்சனைனா அதான் கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்களே. அப்படியும் ஏதாவது கேமராவில் பிரச்சனைனா 3 நாளில் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஒன்றும் பிரச்சனை வராது, பார்த்துக்கலாம். முதல்ல கேமராவை வாங்க பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருதோ பார்த்துக்குவோம். மச்சான் என்னமா பண்ணிக்கோங்க, என்னடா இதில் சேர்த்துறாங்க. நான் போகிறேன்.
நிஷா, நீ கொஞ்சம் கவனமா இரு. உன் வயசு பசங்க சின்ன கேஸ்ல மாட்டிருக்கானுங்க. அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இரு. சரி சரி. இது செலவுக்கு வச்சு. அடே யசோ எங்க இருக்க? கொஞ்சம் அவசரமா ஒரு லொகேஷன் ஒன்று அனுப்பிடுறேன். அந்த இடத்துக்கு வரீங்களா? சரி. அடே மச்சான், இந்த நம்பர்ல இருந்து அடிக்கடி மெசேஜ் வந்துட்டே இருக்குடா. புது நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்தா ரிப்ளை பண்ணி கொடுங்கடா. அதே சொல்லிக்கிட்டேன். திஷா கேமரா வந்துருச்சாடா? எல்லாம் நம்ம நல்லா ஏமாத்திட்டாங்க. நம்ம ஸ்கேம் பண்ணிட்டாங்கடா. அந்த கேமரா எல்லாம் பொய். அவங்க ஐடியில இருந்து எல்லாமே ஃபேக்குடா. அவங்க கொடுத்த நம்பர்ல இருந்து அவ்வளவுமே ஃபேக்கு. நம்ம நல்லா ஏமாந்துட்டோம்டா. என்னடா சொல்ற? மௌலன், ஒரு விஷயத்த நான் உங்கள்ட்ட எல்லாம் மறைச்சிட்டேன். அருண், இது ஒரு வெப்சைட் பார்த்தேன். அதில் இல்லீகலாக எவ்வளோ வேணாலும் லோன் எடுக்கலாம். நம்ம அதுலேருந்து காசு எடுத்து கேமரா வாங்குவோமா? மச்சான், எங்க அப்பா லோன் எடுத்துருக்காரு. லோன் எடுக்கணும்னா 18 வயசு ஆகணும். நம்ம ஒரு வேலைக்கு போகணும். ஒண்ணுமே இல்லாம நமக்கு எப்படி லோன் கொடுப்பாங்க? அடே, இதை பற்றி யூடியூப்ல மூவி ரிவ்யூ பண்ணுற கான்டென்ட் ஒருத்தர் இதை பற்றி கழிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வெப்சைட்டை வந்து நம்ம ஃபேக்காக கூட எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்ம லோன் எடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. அடே, அந்த வட்டி அது இதுன்னு என்னமோ சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் சரி அசோ, நமக்கு 16 வயசு தான் ஆகுது. இந்த மாதிரிக்கு எந்த பிரச்சனையிலையும் கொண்டு விட்டுறா சொல்லிட்டேன். பாண்டா எவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அவர் போய் சொல்லுவாரா மச்சான்? ஃபேக்கான நியூஸ்லாம் அவர் ஸ்ப்ரெட் பண்ணுவாரா? சொல்லுவேன். ஆனால் மச்சான், இந்த விஷயம் இதுக்கு மட்டும் தெரியவே கூடாது. ஏன்னா ஒரு ஓட்ட ஆகி மச்சான், எங்கே வேணாலும் உளறிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் டெய்லி கால் பண்ணி மிரட்டுவாங்கடா. பயமா இருக்கு, என்ன செய்யறதுன்னே தெரியல. நம்ம எல்லாமே ஃபேக்காவே கிரியேட் பண்ணோம்டா. லோனும் எடுத்தோம். நீனும் 6 நம்பர் மாத்திட்டேன், நானும் 5 நம்பர் மாத்திட்டேன். யசோ போனே மாத்திட்டா. இருந்தாலும் அந்த நம்பர்ல இருந்து போன் வந்துகிட்டே தான் இருக்கு. டிசைன் அவங்க அண்ணாவுடைய போன்ல இருந்து 70,000 காசும் போட்டு விட்டான். அட கேனேனுங்களா, சோஷியல் மீடியால என்ன சொன்னாலும் நம்புறீங்களோடா? அவங்களுக்கு நீ காசு கொடுத்தா பிய கூட பீஸான்னு கொடுப்பாங்கடா. டேய் மௌலி அப்படிலாம் சொல்லாரா. என்னமாச்சும் ஹெல்ப் பண்றா ப்ளீஸ்டா. செய்யறதே தேவையில்லாத வேலை செஞ்சு விட்டு என்னடா பண்றதுன்னு வந்து என்கிட்ட கேட்டா என்னடா சொல்லு? என்னாச்சு எனக்கு? அடே அருண், நான் சொன்னேன் தானே, இந்த யாரோ கால் பண்றாங்கடா. ஸ்பீக்கர்ல போடு. அடே நிசானே, நீ லீகலா லோன் எடுக்கிற போட்டு கொடுக்காம இருக்கணும்னா 10 லட்சத்தை கையில கொடுத்தா. என்னது 10 லட்சமா? நாங்களே 50,000 ரூபாய் எல்லாம் தடுமாறுறோம். நான் 10 லட்சம் எங்கள்கிட்ட கேக்குறீங்களே. புரியாது செய்யா. நீ லோன் எடுத்து மட்டும் இல்லடா தம்பி. நீ என்ன வீடியோ பார்த்த, என்ன சர்ச் பண்ண, அது எல்லாத்தையும் நான் போட்டு விட்டுறேன் தம்பி. அதுக்கப்புறம் மானம் மரியாதை எல்லாம் போயிடும். மானம் மட்டும் இல்ல தம்பி, உன் குடும்பம் மனமே சேர்த்து போயிடும். நான் ப்ளீஸ்ண்ணா, நீ என்ன சொன்னாலும் கேட்குறோம். நான் எங்களை எதுவும் செஞ்சிடாத, நான் விட்டுருண்ணா. என்ன விஷயம் செய்யணும்னு உனக்கு 10 மணிக்கு இன்ஃபார்ம் பண்ணாடா தம்பி. அவன் சொன்னதை செய்யறத தவிர வேற வழியே இல்லை. அவன் சொன்னதை செஞ்சாகணும். ஆமாண்டா, அதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை. இப்போ ஒருத்தன் நம்பர் அனுப்புவேனா, அவன் அட்ரஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் அனுப்புவேனா. நீ அவனை கடத்தினா சொல்றதுக்கு அவனோட தீனா உன்னை அப்படியே விட்டுவேன். செலவுட்டி இப்ப எங்க அப்படி செய்ய பார்ப்போம். நிஷான், நீ பேசாம உங்க அண்ணன் இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிடுறா. என் அண்ணன் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரா. அவர்கிட்ட சொல்லி அவரை ஏன்டா கஷ்டப்பட்டாரு. மச்சான், இந்த வந்துருச்சுடா. இந்த ஆள்கிட்ட நம்பர், போனு, அட்ரஸ் எல்லாமே வந்துருச்சு. நாம அடுத்து என்ன பண்றது? பிளான் என்ன? ஹலோ, நாங்க தப்ராஸ்ல இருந்து பேசுறோம். பானுஜி நான் பேசுறது. சொல்லுங்க.
ஆமா, நீங்க அந்த ஆர்டர் பண்ணி இந்த பொருள் ஒன்று வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிறீங்களா உங்களுக்கு? அது நான் இல்லையே. எப்படியுமே அவனுக்கு பொருள் ஒன்று இருக்குன்னா அவன் வரமாட்டான். அதுவே நீ ஏற்கனவே காசு கட்டிட்டேன்னு சொல்லுவேன், ஃப்ரீயாக கிடைக்குன்னு அவன் கண்டிப்பாக வந்து சேருவான். காசெல்லாம் பே பண்ணிட்டாங்க. நீ வந்து பொருளை மட்டும் வாங்கிட்டு போனீங்கன்னா போதும். சரி, இப்போ நான் எங்க வரணும்? சரி, இந்த சில்லி நாட்ஸ் அப்பா டிவிஷன். சரி வரேன். கொஞ்சம் குயிக்கா வாங்க. இப்போ வந்து அங்கே வச்சு அவனை மடக்கிடும். சரியா? இசான் மௌலன்னு அருண் அவங்க வர சொன்ன இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இவனை கிட்னாப் பண்ணி மட்டும் கொடுத்தோன்னா நம்ம எல்லா விஷயம் முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம கூட தான். கொஞ்சம் மெதுவா கதரா, எவனாவது வந்துட போறான். இதை தவிர இங்கே யாரா இருக்கா? யாரோ வாராங்க போலடா. அவன் தான்டா. இப்போ நான் போறேன். City streets where the neon glows, teenagers hustling, secrets they hold. T-E-E-N, they spell it out loud, chasing dreams, breaking rules down. Teenagers, wild hearts on fire, running from shadows, fueled by desire. Late night schemes, they're the kings and queens in this concrete jungle where danger convenes. In the city streets where the neon glows, teenagers hustling, secrets they hold. T-E-E-N, they spell it out loud, chasing dreams, breaking rules and unbound. Teenagers, wild hearts on fire, running from shadows, fueled by desire. Late night schemes, they're the kings and queens in this concrete jungle where danger convenes. Walls tell the stories untold. Teenagers whisper, secrets unfold. From alleyways to rooftops high, they dance with danger, reach for the sky. Come on, teenagers, wild hearts on fire. அட இங்கே தானடா கூட்டிகிட்டு வர சொன்னா, என்னடா கூட்டிகிட்டு வந்து கொள்ள நேரம் இன்னும் யாரையுமே காணோம். தினேஷ், நீனா வெளியே வரியா இல்லாட்டி நானா உன்னை வெளியே வர வைக்கட்டா? ஹாய் தினேஷ், லெக்ஸ்கோடுக்கு ஒரு புது மிஷன் ஒன்று வந்திருக்கு. நானும் அக்ஷய், கோகுல் 3 பேர் பிஸியாக இருக்கறனால நீ தான் இந்த கேஸ் எடுத்து நடத்தணும். உனக்கே தெரியும் ராகலையில் 16, 17, 18 வயசு பொடியமார் காணாமல் போகிறாங்கன்னு. சில அன்அஃபிஷியல் நியூஸ் படி அவன் ஃபொரினுக்கு கடத்துறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இவனுங்களை யார் கடத்துறா, எப்படி கடத்துறாங்க, எதுக்காக கடத்துறாங்க, உங்கள்கிட்ட மோட்டிவ் என்னன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இந்த கேஸை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உன் ஃபோனுக்கு இமெயில் பண்ணிவிட பார்த்துக்க. பொரினுக்கா? எதுக்கு பொடியமாரை கடத்துறாங்க? எங்களுக்கு இன்னும் சரியாக தெரியலை. இந்த கேஸ் சம்மந்தமாக எவ்வளோ விசாரிச்சு பார்த்தோம், எங்களால் கண்டுபிடிக்கல. அதனால தான் இந்த கேஸை நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஏன்னா பிளாக் ஸ்கோட்லேயே நீ ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆள். சரி சார், இந்த கேஸை நல்லபடியாக முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதுக்கு பிறகு தம்பியோட ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் உன்னை ஃபாலோ பண்ணேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். எனக்கா பிரச்சனையா? சும்மா இருக்கு. நடிக்காதடா, உன்ட்டு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். யாருடா சும்மா? நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. சின்ன வயசுல இருந்து மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறேன் தானேடா. 13 வயசுலயே நானா சைபர் கிரைமை பற்றி படித்தவன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு பாசத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக கையில் போனை கொடுத்து பழக்கிட்டாங்க. ஒரு நாள் ரேண்டமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கும் போது 16, 17, 18 அதாவது 7 வயசுக்காரங்களை கடத்தி டார்க் வெப்சைட்டில் விற்றா எவ்வளோ காசு பார்க்கலான்னு பார்த்தேன். இதை செஞ்சால் காசு கிடைக்கும், கோடியில் புரளான்னு நம்பினேன்.
இந்த கடத்தலை என்னால் தனியாக பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். ஃபஸ்ட்டு அவன் ஒத்துக்கலை, அப்புறம் சரின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானையே போட்டோம். ஃபஸ்ட்டாக அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜை போடுவேன். அந்த மெசேஜை பார்த்தா அவன் ஃபோனே ஆயிரும். அதுக்கு பிறகு அவங்க எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் அது சம்மந்தமான பொருளாக ஆஃபரில் கிடைக்குதுன்னு ஃபோட்டோ வீடியோஸாக அனுப்புவேன். இந்த மாதிரிக்கே பொருள் ஒன்று ஆஃபரில் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வாங்க பார்ப்பான். அப்போ தான் மிடில் கிளாஸ் போர்டிங் அவுட்டு பிரச்சனையே வெளியே வரும். ஏன்னா அந்த அளவு காசு அவங்க கையில் இருக்காது. அப்போ தான் லோன் எடுக்கலாம், இல்லீகலாக லோன் எடுக்கலான்னு தப்பு செய்ய வைப்பேன். அதையே வச்சு அவங்கள பிளாக்மெயிலும் பண்ணுவேன். அதையும் அவங்க நம்பலைன்னா பாண்டா மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸை வச்சு அந்த சம்மந்தமாக ப்ரொமோட் பண்ண சொல்லுவேன். பாண்டா எவ்வளோ பெரிய யூடியூபர், நீ சொல்கிற மாதிரி வீடியோ நான் பார்த்ததே இல்லையே. பார்க்க பாண்டா மாதிரி இருப்பான், ஆனால் பாண்டா இல்லை. அப்போ இது ஏஐ வச்சு நான் கிரியேட் பண்ண வீடியோ. இப்போ காசு வேணும்னு யோசிக்கிறவன் இந்த வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ இல்லீகலாக லோன் எடுக்கலாம்னு யோசிப்பான். சொன்னால் மட்டும் நம்பிடுவாங்க. 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் மாதிரி பூமர் எது சொன்னாலும் நம்பிடுது. நம்ம ஜெனரேஷனே இப்படி தான். நம்ம அம்மா அப்பா சொன்னால் நம்ப மாட்டாங்க, பெரிய பெரிய யூடியூபர் சொன்னால் நம்பிடுவாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அவன் லோன் எடுத்தா அதையே வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணுவேன். சரிடா, லோன் எடுக்கலனா இதுவே அவன் ஃபோனில் யார்கிட்ட பேசுகிறான், என்ன வீடியோ பார்க்குறான், இதெல்லாம் சொல்லி அவனை பிளாக்மெயில் பண்ணுவேன். அப்போ நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்டுத்தானே ஆகணும். கடைசியில் என் இடத்துக்கு என்னையவே கிடைச்சிட்டு சொல்லி அவங்கள சந்தேகமே நம்ம தூக்கிடுறோம். சரிடா, இப்போ மாட்டிட்டோம்னா மாட்ட மாட்டோம். மாட்டினா பாண்டா தான் மாட்டுவான், நம்ம மாட்ட மாட்டோம். அது அவே இல்லைன்னு அவனாலே ப்ரூவ் பண்ணிடாது. ரியாலிட்டி கூட பொய் மாதிரி இருக்கும், ஆனால் ஏய் அப்படி இல்லாட்டி செலக்டி. எப்படா இவ்வளோ வச்ச? நான் எங்கடா யோசிச்சேன். அப்புறம் நான் ஒரு ஏஐ சுப்பையார வச்சு இந்த தப்பை எப்படி பண்ணணும்னு நான் கேட்டேன். இந்த தப்பை எப்படி பண்ணுறது, இந்த தப்பில் மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிக்கணும் முதற்கொண்டு இந்த ஏஐ சொன்னிச்சு. இதில் நாங்கள் நிறைய பேரை கடத்தணும். அதில் மாட்டினதை தான் உங்கள் தம்பியும் அவங்க கேங்கும். டிசைனை பற்றி நல்லா தெரிஞ்சவர்கள் கொழும்புல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட டிசைனை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன கொழும்பு போகிறேன். அந்த கேங்களுக்கு நம்ம ஸ்பையோட இருக்கா, நீ கவலைப்படாத, உனக்கு எது இருந்தாலும் அவன் பார்த்துக்கோ. சரி. அட்டே உன்னோட பிளக் ஸ்குவாட்ல ஒருத்தன் என்னோட வெப்சைட்ல தாண்டா அந்த HPL ட்ரெக்கே விற்கிறான். யார் நான் சொன்னேன்? விஷா, நான் தான் சொன்னேன். நல்லா இருக்கியா? ஒரு நாள் கண்டா கண்டு தெரியாது, இப்ப மட்டும் காய்க்கிறீங்கன்னா சொல்லி மாய்க்கிறீங்க என்னன்னு தெரியல. பயப்படாதடா, நான் இருக்கேன். இன்னும் உங்களுக்கு 18 வயசு ஆகலடா. இந்த மாதிரி பெரிய வேலைக்கெல்லாம் ஏன்டா போறீங்க? எதாண்டா சொல்றது, எதை செஞ்சாலும் பெரியவங்கள்ட்ட கேட்டு செய்யணுங்கிறது. இது உங்களுக்கு விவரம் இல்லாத வயசுடா, சொன்னா புரிஞ்சுக்குங்கடா. இதை சொன்னா என்னை பூமருன்னு சொல்றீங்க. இவனை இப்பவே கொண்டு போயிட்டு போலீஸ்ல ஒப்படைக்கணும், இல்லைன்னா இவன் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் விட்டு வைக்க மாட்டான். அப்படிப்பட்ட சைக்கோத்தனமானவன். நடந்த பிரச்சனைனால நம்ம பொடிங்க எவனுமே நம்ம சேனலுக்கு நடிக்க வர மாட்டேன்றாங்க. இல்லை நம்ம 2 பேர் மட்டும் தான் வீடியோ போடுறது. என்ன செய்யும்? நீங்கள் இல்லாட்டி என்ன பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து வீடியோ பண்ணுவோம். இந்த ராகலையில் தொடர்ந்து 10 கொலை நடக்குதுன்னு இது சம்மந்தமாக யோகன் ஒழுங்காக விசாரிக்கல போல, அதை ட்ரோல் பண்ணி நம்ம வீடியோ போடுவோம், நல்லா வியூஸ் வரும். அப்படிங்கிற டன் மச்சான். கேங்களுக்கு நம்ம ஸ்பையோட இருக்கா, நீ கவலைப்படாத, உனக்கு எது இருந்தாலும் அவன் பார்த்துக்குவான். அருண், உனக்கிட்ட என்னடா சொன்னேன், பானிஜா வந்து அவனை கவனமா பார்த்துக்க சொல்லி. அவனுக்கு தலையில அடிப்படுறது என்னடா புரிஞ்சுக்கிட்ட? உனக்கும் எனக்கும் மட்டும் தான்டா தெரியும் நான் பானுஜன் டாக் வெப்சைட்ல வேலை செய்யறது. பானுஜனுக்கே தெரியாது. என் போட்டோவை காட்டி சரி சொல்லியிருக்கலாம் தானே அவன்கிட்ட.
பானுஜி என்னமோ என் கழுத்துல டெட் போன் இன்ஜெக்ட் பண்ணிட்டான்டா. எனக்கு அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. இதுல நான் எப்படிடா அவனை காப்பாத்துவேன்? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. நடந்து போன கதையெல்லாம் எனக்கு தேவையில்ல. பானுஜனை தொட்டா என்ன நடக்கும்னு நான் அவங்களுக்கு காட்டணும். ஃப்ளக்ஸ் ஸ்குவாட் மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல உள்ள அவ்வளவு பேரையும் தூக்குறதுக்கு நான் பிளான் போட்டேன். ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. இதுல வேலையை அக்சென்ட் தம்பி பிரவிச நேரத்தே தூக்கிட்டேன். என்னடா அருண், அக்சென்ட் தம்பியை தூக்கிட்டியா? Wild hearts on fire, running from shadow, fueled by desire. Late night schemes, they're the kings and queens in this concrete jungle where danger convenes. Graffiti walls tell the stories untold. Teenagers whisper, secrets unfold. From alleyways to rooftops high, they dance with danger, reach for the sky. Come on! அடுத்ததான் என் கூடவே சுத்தி இருப்பான் தினேஷ் தம்பி திசான். அவனை தாண்டி போறேன். பானுஜனை தொட்டா என்ன நடக்கும்னு இப்ப புரியுதா?